நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. 2 பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது? பொய்யும் புரட்டும் மக்களிடம் பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். எங்க தாத்தா சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறேன். எதுவுமே ஏளனமாக பேசி கீழ்த்தரமாக பேசுகின்ற ஒரு நாகரிகமான அரசியல் செய்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெல்ல தெளிவாக தெரிகிறது. உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்கார், ஒருத்தர் பேர்ல இருக்கார். தமிழகத்துக்காக 10 லட்சம் கோடி கொடுத்தவர் மோடிஜி அவர்கள். பல நலத்திட்டங்கள், வீட்டுக்கு வெளியே குழாய், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் கொண்டிருக்கிறார்கள். கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியிலே அந்த கேஸ் கனெக்ஷன் பைப் மூலமாக கேஸ் வீட்டிற்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். சொல்வதை செய்பவர்கள் அவர்கள். இங்க சொல்லிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக் 3 வாங்க மூட மாட்டாங்க. எங்க தாத்தா சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறேன். எதுவுமே ஏளனமாக பேசி கீழ்த்தரமாக பேசுகின்ற ஒரு நாகரிகமான அரசியல் செய்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெல்ல தெளிவாக தெரிகிறது. உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்கார், ஒருத்தர் பேர்ல இருக்காரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாச்சும் நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள். 2வது அவங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க. நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. வாங்க 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது? பொய்யும் புரட்டும் மக்களிடம் பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். ஜிஎஸ்டி பத்தி முழுமையாக உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொது சேவை சட்டத்தை நான் வரவேற்கிறோம் சொல்ல எல்லாம் கை தட்டுறாங்க கட்சியில. முடியாது கை தட்டுறான். அறிவு, ஆற்றல், திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள். இங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பற்று. இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.